ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா அவர்கள் கண்ட இடத்தில் கை வைப்பது எப்படி அப்படின்ற ஒரு கோச்சிங் வந்து போகணும் போல், அது ஒன்று நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து விஷாலுக்கு கொடுத்த செருப்படி. இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூடான ஒரு டாப்பிக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ராணவ் அந்த சைடு வந்து அன்ஷிதா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தர்யா உட்காந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி படுத்திருக்கான். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கீழே, அதாவது கால் சட்டை போட்டிருக்கான்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் போட்டிருந்தான். அந்த பெட்ஷீட்டில் எடுத்து அப்படியே கையை விட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய உறுப்பு இருக்குல்ல, அதில் வந்து அப்படியே அந்த 5 ஸ்டாரை வச்சு தேய்க்கும் பொழுது அவனுக்கே ஒரு மாதிரி வலிக்குது போல். டக்குன்னு எழுந்துச்சி ஏ அப்படின்றான், இது பண்ணுறான். இது கூட தெரியாமல் ஒரு மேனஸ் இருக்கா இல்லையா? அதாவது தீபக் கேட்பார் தெரியுமா, உனக்குலாம் ஒன்றும் இல்லை, நீலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்குது சௌந்தர்யாவுடைய எண்ணம். அதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தாலே உங்களுக்கும் ஷாக் ஆகிருக்கும். என்னடா அது இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க ஒரு பையனை வந்து, உங்களை இது பண்ணால் மட்டும் என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க, இதே மாதிரி ஒரு பையனை தொட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா? என்ன தப்பா ஒரு ஒரு விஷயம் கூட புரிஞ்சிக்க முடியலையா? இல்லைன்னே புரியல. அவன் எவ்வளோ இதாக தெரியுமா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தொடும்போது அப்படியே ஏம்மா அந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணி அதை அப்படியே அமுக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது புரியல. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்படியா? பிக் பாஸ் வீட்டில் ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்னையா இது? என்னப்பா இது சௌந்தர்யா? சரி சரி இருக்கா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக கேட்க தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா அவங்களும் பேட்டியில் வந்து சொம்படிச்சு பார்த்தாங்க. வெளியே வந்து எல்லாரும் கூடயும் சொம்படிச்சு பார்த்தாங்க. அப்புறம் வந்து விஷால் எனக்காக இருக்கான் உக்கா பக்கான்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கேள்வி தான் கேட்டாங்க ஹாட் ஸ்டார்லேருந்து. தர்ஷிகா அந்த கமெண்ட்ஸ் வந்து படிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, நீ வெளியே போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து யார் எடுத்துகிட்டு போகிற அந்த வீட்டிலேருந்து கேட்குறப்ப, விஷால் வேற கொடுக்கல, மூஞ்சில் சாணியில் முக்கி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, அருண், ராணவ், பவி, அன்ஷி, அவ்வளோதான் பேர். முத்து முடிஞ்சு போச்சு. 5 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் விஷால் பேரே இல்லை. ஏன்னா விஷால் வந்து அன்ஷிக்கிட்ட அந்த காப்பு போடுறது, நம்ம வெளியே போய் டச் பண்ணலாம், அந்த மாதிரி ஆகும்னு பேசிட்டு அதை ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பாங்க. தர்ஷிகா போட்டு காமிச்சிருப்பாங்க, பாருமா எப்படி இருக்குன்ட்டு. நீ வேறு 200% எஃபர்ட் ஒழுங்காக டாஸ்க்லாச்சும் போட்டிருக்கலாம், இவன்ட்ட போய் 200% எஃபர்ட்டை போட்டு இப்போ வெளியே வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே அவள் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டா. அதே மாதிரி இன்டர்வியூலையும் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கும் வந்து எனக்கு இதுமாதிரி சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ரைட். ஏன்னா அதுதான் கரெக்டு. தர்ஷிகா அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நீங்கள் உணர்ந்துக்கோங்க, இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுத்தாதீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுமா இந்த பவித்ரா இருக்காங்க பாருங்க, ஐயோ அது அடுத்த கேடி. எப்படி தர்ஷிகா வந்து இங்கே இருக்கும்போது கண்டென்ட் பண்ணி வெளியே போய் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்களோ, அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராணா வச்சு இது ஒரு கண்டென்ட்டை பண்ணி கடைசி அவங்க அப்பா வராங்கல்ல இன்றைக்கி, அப்பா அம்மா, உடனே ராணவ கிட்ட இந்த கண்டென்ட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ராணாவை கட் பண்ணிடுறாரு. முடிவு எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி நீ இனிமேல் வந்து என்கிட்ட அந்த கண்டென்ட் பண்ணக்கூடாது. வந்து உரிமை கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணிக்கோங்கன்ட்டு. இப்போ அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் பார்த்தீங்களா பவிக்கு. அப்போ வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்டார்ஸ் முடிச்சவ திருப்பி போய் கேட்பாலோ, என்ன இது கேவலமாக இருந்துச்சு. அதே மாதிரி லைவில் ரயானு சௌந்தர்யாவும் ஜாக்லின் கிட்டேயும் என்னவோ அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் தப்பாக வந்து போயிட்டுருக்கு, தப்பாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டான். அதுக்கு ஒன்றே சௌந்தர்யாவும் வந்துன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க தூங்கவே முடியல அவங்களால. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க, டே அப்படிலாம் எதுவும் இருக்காதரா, அப்படியே இருந்தால் கூட உங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க. எதுவுமே இல்லைன்றாங்க. அப்புறம் எதுனா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அது யாரான்னு பார்த்தா அது ரயான் தான் கடைசி. மூதேவி நீதானா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ இதை வைத்து ஏன் அவர் கண்டென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ மேபி இன்றைக்கி லைவில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஃபேமிலி, பவித்ரா, அன்ஷிதா, ஸோ இந்த 3 பேருடைய ஃபேமிலி, அது கூட இன்னொரு யாரோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துடுச்சு. அது மொத்தம் 4 ஃபேமிலி வராங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ராணவ், சௌந்தர்யா, ராணவ், பவித்ரா, அன்ஷிதா அவருடைய ஃபேமிலி வராங்க. ஸோ வந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஃபைனல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.